31 வயது நிறைந்த பழமைவாத கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு அன்பு சகோதரன் தன்னுடைய சொந்த தேசத்தை அதிகமாக நேசித்த, அந்த தேசத்துக்காக பல காரியங்களை செய்து அந்த தேசத்தை மீண்டும் தேவனுக்குள்ள மீட்டெடுக்கணும். அந்த தேசம் முன்பு எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நல்ல ஒரு தேசமாக இருந்ததோ அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரன் ரொம்ப அதிகமாக பிரயாசப்பட்டார். அதனால ரொம்ப அதிகமாக பாடுபட்டார். சின்ன வயதிலேயே அவருக்குள்ள அந்த ஆர்வம் இருந்ததுனால தன்னுடைய சொந்த தேசத்தை அதிகமாக நேசித்ததின் காரணமாக அவர் தேவனுக்குள்ள அதிகமாக பக்தி வைராக்கியமாக இருந்தார். அவர் தன்னை அடையாளப்படுத்தும் போது எப்படி அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பாவியாக இருந்தேன், நான் அந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன். அவர் உண்மையானவர், அவர் நித்தியமானவர், அவர் நமக்காக மரித்தார், அவர் வாழ்ந்தது உண்மை, அவர் பிறந்தது உண்மை, அவர் மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மை, அவர் மீண்டும் வரப்போவதும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தியிருப்பார். அந்த அந்த கிருபை நிறைந்த அந்த வார்த்தைகளை கேட்கும்போது தானே நமக்கு புரியும் இவர் எவ்வளவு அதிகமாக ஆண்டவராகிய தேவனை நேசித்த ஒரு சகோதரன் என்று. அவருடைய மனைவியும் சரி, 2 பேருமே ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதிகளாக இருந்திருக்காங்க. இன்றைக்கும் அவர் நம்முடைய மத்தியில் இல்லை. அவர் விசுவாசித்தபடி அவர் நித்திய ஜீவனுக்குள்ளாக எடுத்து செல்லப்பட்டார். இந்த உலகத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. ஆண்டவரும் அந்த சுதந்திரத்தில் தலையிட மாட்டார். என்றைக்குமே அவர் கிறிஸ்தவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி யாரையுமே அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். ஆண்டவர் தான் முதல் முறையாக இந்த உலகத்தில் தனி மனித சுதந்திரத்தை கொடுத்தவர். அப்படிப்பட்ட தேவன் அவரை நீங்கள் பின்பற்றி ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனால் உண்மை என்னவென்று அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். உண்மை என்னவென்று வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மரித்தார். அந்த உண்மையை எல்லாருக்கும் சொல்லும்படியாகத்தான் அவர் எங்களையும் தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறது ஒரே ஒரு விஷயம்தான், நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற எந்த கடவுளாலும் தர முடியாத ஒரு விஷயம் இந்த நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் எந்த கடவுளும் சொல்ல முடியாத ஒரு விஷயம், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுள்னு விசுவாசிக்கலைன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். எப்படின்னா, அவர் தான் சொன்னார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கடவுள் இல்லைன்னா அவர் வேற ஒருத்தரை கை காட்டியிருப்பார். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அந்த வழியை ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் அவர்கிட்ட போவீங்கன்னு. ஆனால் அவர் டைரெக்டாக நம்மளை பார்த்து சொன்னார், நான் தான் கடவுள், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் உங்கள் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விசுவாசித்த ஒரு அன்பு சகோதரன் தான் இந்த சார்லி கிரிக். நீங்கள் அந்த மரணத்தை பார்க்கும்போது அதை பார்த்து உடையாத உள்ளமே கிடையாது. ஆனாலும் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க சந்தோஷமாக. ஏனென்றால் அவருடைய சொந்த தனிப்பட்ட கொள்கைகள், தனிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கல. அவருடைய கொள்கைகள் மற்றவர்களுக்கு பிடிக்கல. அது எப்படிப்பட்ட கொள்கைகள்னா, கருக்கலைப்புக்கு எதிராக நின்றார், ஓரின சேர்க்கைக்கு எதிராக நின்றார், தேவன் அருவருக்கிற காரியங்களெல்லாம் அவர் அருவருத்தார். அதனால் மட்டும்தான் அவர் இந்த உலகத்தாரால் பகைக்கப்பட்டார். நல்ல விஷயங்களை என்றைக்குமே இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ளணும்னு யாரையும் கட்டாயப்படுத்தவும் மாட்டாங்க. அவர் மரணமடைய போகிறார் என்று அந்த சகோதரனுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் மரணத்திற்கு பின்பு தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் என்ன ஆவார்கள் என்று நினைத்து பார்த்ததுனால தன்னுடைய மனைவிக்கு, இந்த உலகத்திற்கு ஒரு அழகான செய்தியை அவர் விட்டு சென்றார். என்ன தெரியுமா? நீங்கள் எந்த விஷயத்தால் நினைவு கூறப்படணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு சகோதரன் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த சகோதரன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய விசுவாசத்துக்காகவும் என்னுடைய தைரியத்துக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான பதிலை சொன்னார். ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தையும் ஆண்டவர் மேலுள்ள அன்பையும் எனக்கு தெரிஞ்சு இந்த சகோதரன் வாழ்ந்த இந்த நாட்கள் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளைப் போல அதிகமாக நான் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த வார்த்தைகள், அதை ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அதை யாரால் அப்படி பண்ண முடியும்னா, அதை அனுபவிக்கிறவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி சொல்ல முடியும். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறவர்களால் மட்டும்தான் அது எப்பேற்பட்ட அனுபவம். உண்மையிலே ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, அது ரொம்ப அழகான விஷயம். இனி வரப்போகிற ஒவ்வொரு ஆபத்துகளிலிருந்தும் நம்ம தப்புவிக்கப்படணும். இனி வரப்போகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்னு நம்ம விசுவாசிக்கணும். இன்றைக்கு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்படி ஒரு பயத்தை காட்டியிருக்கிறாங்க. என்னென்னா, இனி நாம் எப்படி பேசும்போது நம்ம என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள், தனிப்பட்ட கொள்கைகளை பற்றி பேசும்போது எனக்குள்ள ஒரு பயம் வரும். என்னென்னா, நானும் இதே மாதிரி கொல்லப்படுவேன், எனக்கும் இந்த மாதிரி நடக்கலாம், அப்போ என்னுடைய குடும்பத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, இனிமேல் என்னால் சமாதானமாக இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் உயிரை குறித்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கும் நான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறேன், இதை கேட்கிற யாராக இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எடுக்கிற முடிவுகள், உங்களுடைய கொள்கைகள் எப்படிப்பட்டது என்று நீங்கள் பல முறை ஆராயணும்.
ஆராய்ந்து ஒரே முறை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அந்த உறுதி உங்களுக்கு நித்திய ஜீவனை தரணும். இன்றைக்கும் நான் எல்லார்கிட்டையும் சாட்சியாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய தகப்பனார் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்தார். என்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி எதுவுமே தெரியாது. அவர் மரணமடையும் மட்டும் அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் யாருடைய பேச்சையும் கேட்காத என்னுடைய தகப்பனாருடைய இருதயத்தை என் தேவன் தொட்டார். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு என் தேவன் அவருடைய இருதயத்தை தொட்டு அவருக்கு நித்திய ஜீவனை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை பற்றியும் அவருக்கு சொல்லும்போது அவர் அதை அவருடைய இருதயத்தில் விசுவாசித்து அவருடைய மரணத்தில் அவருடைய ஆத்துமா தப்புவிக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். ஒரு சிலருடைய மரணம் நமக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்கும். ஒரு சிலருடைய மரணத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, மரணத்திற்கு அப்புறம் இவங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறாங்க, நிச்சயமாக நாம் ஒரு நாள் இவர்களை சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் வரும். இது எந்த மனிதனுடைய மரணத்திலும் கிடைக்காது. அந்த மனிதனுடைய மரணத்தில் நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். சமாதானம் இல்லாத மனிதனுடைய மரணத்தில் தான் நமக்கும் சமாதானம் கிடைக்காது. இன்றைக்கு இதை கேட்குற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்குது. மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை தர வல்லமை உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஏன்னா அவர் தான் சொன்னார், நான் தான் நித்திய ஜீவன், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நித்திய ஜீவன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நித்திய நியாய தீர்ப்புக்கும் தள்ளப்படுவீங்க. தப்பு வைக்கப்பட முடியாது. ஒரு மனிதனும் தப்பு வைக்கப்பட முடியாது. மரணத்திற்கு பிறகு நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்தியமான ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதை எண்ணி இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நன்மைக்கு எதுவாகவும் நல்ல காரியங்களுக்கு எதுவாகவும் உண்மையான காரியங்களுக்கு எதுவாகவும் நம்ம நடக்கணும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சகோதரனுடைய மரணத்தில் நமக்கு வெளிப்படுத்தினது. என்னுடைய இருதயத்தில் இந்த சகோதரனுடைய மரணத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 9ஆம் தேதி வரைக்கும் இந்த சகோதரனை நம்மை போல உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை, தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் 10ஆம் தேதி தான் விசுவாசித்த வார்த்தைகளை, தான் விசுவாசித்த காரியங்களை தன்னுடைய சொந்த கண்களால் கண்டு இன்றைக்கும் தேவனுடைய அன்பு கரங்களில் இருக்கிறார். அவர் விசுவாசித்தார் நித்திய ஜீவன் உண்டென்று. இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நான் உங்ககிட்ட அந்த விஷயத்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நித்திய ஜீவன் ஒன்று இருக்குது. நித்திய ஜீவனை நீங்கள் அடையணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரே குறிக்கோள். நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நித்திய ஜீவனுக்குள்ளே அவரோடு கூட வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் அவர் இந்த பூமிக்கு பிறந்து வளர்ந்து மரித்து உயிர் தெழுந்து இது எல்லாத்துக்கும் காரணம். அதை புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் பாவத்தை வெறுத்து நன்மையை நேசித்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்களாக வளம் வருகிறாங்க. அந்த குடும்பத்துக்காகவும் அந்த சகோதரனின் அன்பு குடும்பத்துக்காகவும் அவரை இழந்து வாடுகிற எல்லாருக்காகவும் இதை கேட்குற நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நாம் பண்ணுற இந்த ஜெபம் கண்டிப்பாக அந்த சகோதரிக்கு, அந்த குழந்தைகளுக்கு, அவரை இழந்து வாடுகிறவர்களுக்கு தேவன் ஒரு சமாதானத்தை தரும்படியாக நிச்சயமாக இருக்கும்.